கிட்ட பாத்தீங்கன்னா பிரீமியமான ஒரு இயர்பட்ஸ் இருக்கு Edifier NeoBuds Pro. இது இந்தியால புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 11,000 வருது. பிரைசிங் கொஞ்சம் ஹையர் சைடுல இருக்க மாதிரி இருக்கு ஒரு நியூ பிராண்டுக்கு. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா LDAC சப்போர்ட் இருக்கு, HiRes ஆடியோ சப்போர்ட் இருக்கு, ANC கூட இருக்குது. ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா HiRes ஆடியோ CES இன்னோவேஷன் அவார்ட் வாங்கி இருக்குது. 24 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பிளேபேக் டைம்லாம் கீழே வந்து போட்டிருக்காங்க. வித் ANC பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் மட்டும் 5 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் வரும்னு சொல்றாங்க. கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 ஹவர்ஸ் வரும். ANC ஆஃப்ல இருக்கும்போது 6+18 ஹவர்ஸ் வந்து சொல்றாங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் 1 ஹவர் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ANC பார்த்தீங்கன்னா 40 டெசிபிள்ஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. LDAC அதுக்கப்புறம் HiRes ஆடியோ அப்படின்னா என்னன்னா ஹையஸ்ட் குவாலிட்டி ஆடியோ நம்மளால லிசன் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு கம்ப்ரஷன் இல்லாம அது உங்க போனு சப்போர்ட்டடா இருக்கணும். அதே மாதிரி அந்த மியூசிக் பிளேயர் வந்து சப்போர்ட்டடா இருக்கணும். அப்பதான் வந்து கேட்க முடியும். ஸோ என்னோட போன்ல வந்து சப்போர்ட் இருக்கா என்னன்னு தெரியல, செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். இன்னும் ஒரு சில மோட்லாம் கொடுத்துருக்காங்க, டெடிகேட்டடா ஆப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு பேசிக்கா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல தான் பாத்தீங்கன்னா ரிவ்யூ பார்க்க போறோம். ஓபன் பண்ணிடலாமா? Edifier அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸுக்குள்ள ஒரு பாக்ஸா? ஓகே, மேக்னெட்டா இருக்கு. ANC இருக்கிறத மீன் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா அந்த அக்வாஸ்டிக் ஃபோம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியமா தான் இருக்கு லுக்கு, நல்லா இருக்கு. ஸோ வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாக்ஸுக்குள்ள. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள தான் பவர் கேபிள் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நல்லா ப்ரீமியமாக இருக்கு எல்லாமே. ஒரு கேரிங் கேஸ் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள் இருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கு. ஸோ நீங்களே பார்த்தா தெரியும், கலர்ஃபுல்லாக வச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்கு? 1 2 3 4 5 6 6 பேர் மொத்தம் இருக்கு. அதோட சேர்த்து ஒரு 7 பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கு, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேரிங் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்கு. அதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு. இதில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பேப்பர் ஒர்க்காக இருக்குது. ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்தா தான் நம்ம வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சைடில் வச்சுட்டு ஸோ இப்போ வந்து நம்ம இயர்பட்ஸுக்கு வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்குது, அழுக்குப்படாமல் இருக்கணும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டிங் போட்டிருக்காங்க. அவங்களோட லோகோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 லைன்ஸ் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா Edifier அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போட்டு இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே பெரிய ஒரு லைட் வந்து லைட் பார் மாதிரி வந்து எரியுது. இதில் வந்து க்ரீன் கலர் டிப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ப்ரீமியமாக இருக்குது லுக்கு சொல்ல போனால். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா 11,000 ரூபா கொடுக்குறோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் எடுத்து போட்டு பார்க்குறேன். இந்த இயர் டிப்ஸே எனக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கம்முன்னு இருக்குது. ஆக்சுவலாக போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நல்லா ஃபிட் ஆகணும் இயரில். ஸோ எனக்கு இந்த இயர் டிப் வந்து பக்காவாக ஃபிட் ஆகுது. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லணும்னா இதோட பில்டு குவாலிட்டி தான் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. இயர் டிப்ஸ் அதுக்கப்புறம் இயர் பட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியாக இருக்குது. இந்த இயர் டிப்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் பட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒயிட் அண்ட் சில்வர் காம்பினேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கிரில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 மைக் இருக்குது. மேலே ஒன்று இருக்குது, இந்த சைடில் ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. கால் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குன்னு தோணுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஒரு லைட் பார் மாதிரி ஒன்று வருது. சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா விட்டு எரியுது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. RGB இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ளூடூத்ல வந்து பேர் பண்ணியாச்சு. Edifier கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இயர்பட்ஸ் எல்லாமே காமிக்குது. நம்மளோடது பார்த்தீங்க அப்படின்னா NeoBuds சீரியஸ். ஸோ அதை செலக்ட் பண்ண உடனே 2 காமிக்குது. ஸோ NeoBuds Pro, NeoBuds S அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோ. அதை செலக்ட் பண்ண உடனே ஸோ நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்குது. நான் ஆல்ரெடி பேர் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன் பண்ண உடனே கனெக்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக இயர்பட்ஸோட டீட்டெயில்ஸ் காமிக்குது. கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குது, இயர்பட்ஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குது, என்ன மோடில் இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிக்குது. ஹை நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, மீடியம் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, ஆம்பியன்ட் மோட் இருக்குது, நார்மல் மோட் இருக்குது. ஸோ நார்மல் மோடு அப்படின்னா வெளியில் உள்ளதெல்லாம் கேட்கும். ஸோ ஆம்பியன்ட் மோடை பொறுத்த வரைக்கும் வெளியில் உள்ள சவுண்ட்ஸை வந்து நமக்கு வந்து இயர்பட்ஸ் வழியாக நமக்கு உள்ளே கேட்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் நமக்கு பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து கேட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீடியம் நாய்ஸ் கேன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஹை நாய்ஸ் கேன்சலேஷன் ட்ரை பண்ண பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே வந்து நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணுது. என்னோட ஃபேன் சவுண்டை கம்ப்ளீட்டாக வந்து கட் ஆஃப் பண்ணிருச்சுன்னா பார்த்துங்களேன், நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து லாஸ்ட்டில் சொல்லுவோம்னு நினச்சேன், இடையில வந்து சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது.
கிளாசிக் இருக்கு, டைனமிக் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு இருக்கு. கஸ்டமைஸ்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் மாதிரி ஒன்று வருது. ஸோ அதில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பார்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை இன்க்ரீஸ் டிகிரீஸ் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. கேமிங் மோடு ஆஃப்ல இருக்கு. ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கேம் விளாடும் போது லோ லேட்டன்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேற என்ன கொடுத்துருக்காங்க, மேலே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான கண்ட்ரோல்ஸ் இருக்கு. கண்ட்ரோல் செட்டிங்ஸ், டிஸ்கனெக்ட் ப்ளூடூத், ரீபேர், ஃபேக்டரி ரீசெட், யூசர் மேனுவல், பவர் ஆஃப், டேப் சென்சிட்டிவிட்டி. டேப்போட சென்சிட்டிவிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் லோ, மீடியம், ஹை. ஸோ மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி ரெண்டு பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டபுள் டேப், ட்ரிபிள் டேப். ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நான் வந்து செக் பண்ண வரைக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணோம்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு தடவை டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆம்பியன் மோடுக்கு வந்து போகுது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணும்போது ப்ளே, பாஸ் எல்லாமே ஆகுது. டச்சை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. டேப் மிஸ்ஸஸ் வந்து எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே கிரில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 மைக் இருக்குது. மேலே ஒன்று இருக்குது, இந்த சைடில் ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. கால் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குன்னு தோணுது. இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஒரு லைட் பார் மாதிரி ஒன்று வருது. சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு எரியுது. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. RGB இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆடியோ குவாலிட்டி சொல்லி ஆகணும், வேற லெவலில் இருக்குது. இந்தியாவுக்கு இது வந்து புது பிராண்டு. ஆனால் சைனாவில் வந்து ரொம்ப நாளாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக டியூன் பண்ணியிருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் ஆடியோனா ஹை ரெசல்யூஷன் தான். ஸோ என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த LDAC ஹை ரெசல்யூஷன் சப்போர்ட்டடாக இருக்கான்னு தெரியல. நான் சர்ச் பண்ண வரைக்கும் ஐஃபோனில் வந்து LDAC வந்து இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஆடியோ குவாலிட்டி கேட்கும் போதே அவ்வளோ இனிமையாக இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப நிறைய பாட்டு வந்து கேட்கணுன்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சிருச்சு. புது காம்படிஷன் வந்து இந்தியாவில் வந்துருச்சு. இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபுல் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் எவ்வளோ நேரம் வருது எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. இன்னும் நிறைய பாட்டு கேட்கன்ற மாதிரி என்னை தூண்டி இருக்கு. அதனால வந்து நிறைய பாட்டு கேட்டுட்டு ஃபுல்லாக வந்து ரிவ்யூவில் சொல்கிறேன். ANC எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னோட ஃபேன் சவுண்டை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிருச்சு. ஸோ ஹை நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு, மீடியம் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. மீடியமில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து எதுவும் கட் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் ஹை நாய்ஸ் கேன்சலேஷனில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கட் ஆகுது. நான் சோனியோட அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது அந்த மாலுக்கு போயிட்டு அங்கே வந்து கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவில் உள்ள சவுண்டே பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். அதே மாதிரி தான் என்னோட ஆம்பியன் சவுண்டை வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆயிருச்சு. இந்த ஃபேனோட சவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிருச்சு. ANC வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு என்னைய. இந்த ANC வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இன்னும் நிறைய விதமான கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.